ஓம் சாந்தி. 12/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தொழில் போன்றவர்களை செய்து கொண்டிருந்தாலும் சதா தன்னுடைய இறைமானவ வாழ்க்கை மற்றும் படிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நம்மளோட காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப் மற்றும் இந்த படிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுயம் பகவானே நம்மை படிக்க வைக்கின்றார் என்ற போதையில இருங்க. கேள்வி: எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும்? அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களுக்கு எப்போதும் ஆன்மீக போதை ஏறிக்கொண்டே இருக்கும். மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நன்மை செய்வதை தவிர வேற எந்த விஷயமும் அவர்களுக்கு நன்றாக இருக்காது. முட்களை மலர்களாக மாற்றக்கூடிய சேவையில் சதா ஈடுபட்டு இருப்பார்கள் சொல்றாரு. ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க மற்றும் நாம் நடிகர்கள் என்பதை இப்ப அறிந்திருக்கிறீங்க. 84 பிறவிகளின் சக்கரத்தை நீங்கள் முடித்திருக்கிறீர்கள்ன்றாரு. இது உங்களின் நினைவில் இப்ப வர வேண்டும். தந்தை நம்மை மீண்டும் ராஜ்யத்தை அடைய வைப்பதற்காகவும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுவதற்காகவும் வந்திருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக பள்ளிக்கூடம் என தெரியும். நமக்கு ஆன்மீக தந்தை படிக்க வைக்கிறாரு. குழந்தைகளுக்கு படிப்பு நினைவு வர வேண்டும். அடிக்கடி ஞாபகம் மறந்துடலாம். நம்ம கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு, நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வரணும், படிப்பும் நினைவு வரணும். இவரும் பிரம்மா பாபாவும் குழந்தையே, இவருக்கும் மற்ற அனைவருக்கும் கற்பிப்பவர் அந்த தந்தையே. அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் தந்தை அவரே தான். அவர் இந்த உடலை கடனாக பெற்று உங்களுக்கு இப்ப புரிய வச்சிட்டு இருக்கிறார். இங்கே அமரும் பொழுது 84 பிறவிகளுக்காக என்பது புத்தியில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தினந்தோறும் புரிய வைக்கிறார். நமக்கு தினந்தோறும் என்ன புரிய வைக்கிறார்னா, இங்க வந்து சென்டர்ல உட்காரும் போது நம்ம வந்து 84 பிறவிகளுக்காக இப்ப படிச்சுட்டு இருக்கிறோன்றது புத்தியில நினைவு இருக்கணும். நாம் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தோம், தேவி தேவதையாக இருந்தோம். பிறகு மறுபிறவி எடுத்து தரையில் நரகத்துல வந்திருக்கிறோம்ட்டு புரிஞ்சுக்கணும். பாரதம் எவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது. அனைத்து நினைவும் வருகிறது. இப்போ நமக்கு பாரதத்தின் கதை கூடவே தனது கதையும் ஆகும். இப்ப நம்ம படிக்கிறது பாரதத்தினுடைய கதை கூடவே நம்மளோட கதையும் ஆகுன்றாரு. தன்னை மறக்காதீர்கள்ன்றாரு. நீங்க யாருன்றதை நீங்க மறந்துடாதீங்க. நாம் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தோம். பிறகு 84 பிறகுகளை எடுக்க வேண்டியதாயிற்று. இது முழு நாளும் நினைவில் கொண்டு வர வேண்டும்ன்றாரு. தொழில் போன்றவர்களை செய்தாலும் படிப்பு நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா? இப்ப நம்ம இப்ப படிக்கிறோம், வெளியே போறோம், நம்ம வேலை செய்யறோம், அப்படியே மறந்துடுது. பாபாவே மறந்துடுது, பாபாவுடைய படிப்பு மறந்துடுது. ஆனா சொல்றாரு, வேலையும் செஞ்சுக்கிட்டு படிப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் எவ்வாறு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம், பிறகு கீழே இறங்கி வந்தோம். புரிந்து கொள்ள இது மிகவும் எளிது. ஆனாலும் சிலருக்கு இந்த நினைவே இல்லை. ஆத்மா தூய்மையாக இல்லாத காரணத்தினால நினைவு நழுவி விடுகிறதுன்றாரு. நம்மை பகவான் படிக்க வைக்கின்றார் என்ற நினைவு நழுவி போகிறது. நாம் பாபாவின் மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். கடவுளே வந்து பாடாற்றுறாரு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம. நினைவு யாத்திரையில் இருங்கள் என பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளே, என்ன நினைங்கன்னு சொல்றாரு. முழு நாளும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா தான் நினைவுபடுத்துகின்றார். இதே பாரதம் தான் இருந்தது அல்லவா? நாமே தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்போது அசுரர்களாக ஆகிவிட்டோம். முதலில் உங்களுடைய புத்தியும் அசுரத்தனமாக தான் இருந்தது. இப்போது பாபா ஈஸ்வரிய புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இருப்பினும் ஒரு சிலருடைய புத்தியில் பதிவதே இல்லை. படிக்கிறோம், முரளி படிக்கிறோம், ஆனா அதுக்கப்புறம் மறந்து போயிடும்ல. ஒரு சிலருடைய புத்தியில பதிவதே இல்லை, மறந்து போகிறாங்க. பாபா எவ்வளவு போதை ஏற்றுகின்றார். முரளியில நீ தான் தேவதையா இருந்த, நீ தான் இப்படி ஆயிட்ட அப்படின்னு போதையெல்லாம் ஏத்துறாரு. ஆனா நம்ம வெளியே போய் மறந்துடும். நீங்கள் மீண்டும் தேவதையாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அந்த போதையும் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம் என்ற போதை சிலருக்கு முற்றிலுமே இல்லைன்னு சொல்றாரு. ஞான அமிர்தம் ஜீரணம் ஆவதே இல்லை. இப்ப சாப்பாடு சாப்பிட்றோம், செரிக்கலன்னா என்ன ஆகும்? அது வேஸ்டா வெளியே வந்துடும்ல. அந்த மாதிரி பாபா ஞான அமிர்தம் கொடுக்குறாரு. ஆனா அது உள்ள போய் புத்தியில ஸ்டோர் ஆகி ஜீரணம் ஆகவில்லை. யாருக்கு போதை ஏறுகிறதோ அவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்வதை தவிர வேற எந்த விஷயமும் நன்றாக இருக்காது. அவங்களுக்கு முரளி படிக்கிறது, முரளியை வந்து மற்றவங்க சொல்றது, இதுதான் அவங்களுக்கு வந்து பிடிக்குமே. அதனால அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மலர்களாக மாற்றக்கூடிய சேவையில் ஈடுபட்டு இருப்பார்கள். நாம் முதலில் மலர்களாக இருந்தோம், பிறகு மாயை முள்ளாக மாற்றிவிட்டது. ஃபர்ஸ்ட் நம்மலாம் சொர்க்கத்துல மலராதான் எல்லாரும் இருந்தோம். ஆனா நம்மளாம் மாயாதான் இப்படி நம்மளை ஆக்கிடுச்சுட்டாரு. இப்போது மீண்டும் மலர்களாக மாறுகிறோம். இப்ப நம்ம திரும்ப மலரா மாறிட்டு இருக்கிறோம். இவ்வாறு தனக்கு தானே பேசிக் கொள்ள வேண்டும். இது மாதிரி நமக்கு நாமே பேசிக்கணுன்றாரு. இந்த போதையிலிருந்து யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு தை. நீங்க உங்களுக்கு போதை ஏறி போய் நீங்க ஆத்ம உணர்வுல
மற்றவங்க சொல்லி புரிய வச்சிங்கன்னா அவங்களுக்கு உடனே அம்பு தேய்க்கின்றார். பாரதம் அல்லாவின் தோட்டமாக இருந்தது, இப்போது அழுக்காகி விட்டதென்றார் பாபா. நாம் தான் முழு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம். எவ்வளவு பெரிய விஷயம்! இப்போது மீண்டும் நாம் எப்படி மாறிவிட்டோம்! எவ்வளவு விழுந்து தாழ்ந்தவர்களாகி விட்டோம்! விழுதல் மற்றும் எழுந்திருத்தலின் இறங்குவது மற்றும் ஏறுவது, இந்த நாடகம் தான் இதுன்றாரு பாபா. இந்த கதையை கூறுகின்றார். பாபா தான் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்றாரு. அது பொய்யானது, இது உண்மையானது. அவர்கள் சத்யநாராயணன் கதையை சொல்றாங்க, ஆனா அதுல சத்தியமே இருக்காது. ஆனா பாபா சொல்றதுதான் சத்யநாராயணன் கதை. நாம் எப்படி ஏறினோம், எப்படி விழுந்தோம் என புரிந்து கொள்வதே கிடையாது. இந்த தந்தை தான் உண்மையான சத்யநாராயணன் கதையை கூறியிருக்கிறார். ராஜ்யத்தை எப்படி இழந்தீங்க, இது அனைத்தும் நம்மை பற்றியதாகின்றது. அதாவது நம்ம கதை, சொந்த கதை, சோக கதைன்ற மாதிரி இது நம்ம கதையை தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்போது நாம் எப்படி ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆத்மாவிற்கு தெரிய வந்திருக்கிறது. இப்ப நமக்கு ஆத்மாவுக்கு புரியுது, அதாவது உடம்பு கிடையாது, உடல் உணர்வை விட்டுட்டு கேட்கும் போது தான் நம்ம தான் தேவதையா இருந்தோம், நம்ம தான் இறங்கி துவாபரயுகத்துல ராஜாவா இருந்து கோயில் கட்டி எல்லாத்தையும் பக்தி செஞ்சு எல்லாத்தையும் இழந்து இப்படி கிடக்குறோம் அப்படின்றது ஆத்மாவுக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இங்கே பாபா கேட்கும்போது ஆம், போதை ஏறுகிறது, போதை இருக்கிறது, பிறகு வெளியே சென்றதும் போதை குறைந்து விடுகிறது என சொல்றாங்க. அதாவது சென்டர்ல இருக்கும்போது அப்படியே எல்லாரு கூடயும் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன்ல நல்லா முரளி புரியுது. நான் தான் அதுன்னு தோணுது. வெளியே வந்தோடனே மாயா போதையை இறக்கி விட்டு சோடா வட்டுற மாதிரி புஷ்ன்னு இறங்கி போயிடுது இல்லையா. கையை உயர்த்துகிறோம், ஆனால் நடத்தை போதை உடையதாக இல்லை என குழந்தைகளை புரிந்து கொள்கிறார்கள். ஆனா பாபா எது கேட்டாலும் கையை உயர்த்துறோம், இருந்தாலும் நம்மளோட நடத்தை மாற மாட்டுது இல்லையா. அந்த அளவுக்கு இல்லைன்றதை நம்மளே புரிஞ்சுக்கிறோம். ஃபீலிங் வருகிறது அல்லவா, உணர்வு வருகிறது அல்லவான்றாரு. குழந்தைகளே, நான் உங்களுக்கு ராஜ்யத்தை அளித்தேன், பிறகு நீங்கள் இழந்து விட்டீர்கள் என பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்துகின்றார். நீங்கள் கீழே இறங்கி வந்து கொண்டே வந்துள்ளீர்கள், ஏனென்றால் இந்த நாடகமே ஏறுவதும் இறங்குவதாக ஆகின்றார். அதாவது டிராமாவே சினிமா, இப்ப சினிமா இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இதுவும் ஒரு டிராமா இந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது நம்ம ஏறுறோம், தேவதையா ஆகிறோம், அப்புறம் இதே மாதிரி நரகவாசி ஆயிடுறோம். இது அப்படி அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கின்றாரு. இந்த ராஜாவாக இருக்கிறாங்க, நாளை அவரை இறக்கி விட்டுறாங்க இல்லையா. சிஎம்மா இருக்கிறாங்க, நாளைக்கே வேற ஒரு சிஎம்மா இறக்கி விட்டுறாங்கல்ல, போஸ்டிங் அப்படியே இறக்கிடுறாங்க. அந்த மாதிரிதான் அந்த செய்தித்தாள்களில் நிறைய இவ்வாறான விஷயங்கள் வருகின்றன. இதற்கு பதிலளித்தால் ஏதாவது புரிந்து கொள்ளலாம். இது நாடகம், இதெல்லாம் டிராமா. இது நினைவிருந்தால் எப்போதும் குஷி இருக்கும்ன்றாரு. நடக்கிறது எல்லாமே ஒரு நாடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷி இருக்கும். இன்றிலிருந்து 5000 வருஷங்களுக்கு முன்பு சிவபாபா வந்தார், நமக்கு ராஜயோகத்தை கற்பித்தார் என்பது புத்தியில் இருக்கிறது அல்லவான்றாரு. போர் கூட நடந்தது. இப்போது சரியான விஷயங்கள் அனைத்தையும் பாபா சொல்றாரு. இது புருஷோத்தம யுகம் அல்லவா. கலியுகத்திற்கு பிறகு இந்த புருஷோத்தம யுகம் வருகிறது. கலியுகத்திற்கு புருஷோத்தம யுகம் என்று சொல்ல மாட்டாங்க, சத்தியுகத்திற்கும் புருஷோத்தம யுகம்னு சொல்ல மாட்டாங்க. அசுர சம்பிரதாயம் மற்றும் தெய்வீக சம்பிரதாயம் என்கிறார்கள். இதற்கு இடைப்பட்டதுதான் இந்த சங்கமயுகம். அதாவது நம்ம நடுவுல இருக்கிறோம், அந்த பக்கம் கலியுகம், இந்த பக்கம் சத்தியுகம். இந்த பக்கம் அசுர சம்பிரதாயம், அந்த பக்கம் தெய்வீக சம்பிரதாயம். இதுக்கு நடுவுல நம்ம சங்கமயுகத்துல இருக்கிறோம். அப்போதுதான் இந்த பழைய உலகம் புதிய உலகமாக மாறுகிறதுன்றாரு. புதியதுல இருந்து பழையதாக மாறுவதில் இப்படியாக முழு சக்கரமும் சுற்றி விடுகிறதுன்றாரு. இப்போது சங்கமயுகம் ஆகும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, இப்போது அது கிடையாதுன்றார் பாபா. இந்த தேவ உலகம்னா சத்தியுகமா இருந்தது, அப்ப தேவி தேவதைகள் இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, மாறிடுச்சு. மற்றபடி பல தர்மங்கள் வந்திருக்கிறது, ஆனா அந்த ஒரு தர்மம் இல்ல, மற்ற தர்மங்கள்லாம் வந்திருக்கு. இது உங்களுடைய புத்தியில் இப்ப இருக்கிறது. பலர் 6-8 மாதங்கள் 12 மாதங்கள் படித்து பிறகு விடுகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள்ன்றாரு. தூய்மையாக மாறுகிறார்கள், ஆனால் படிக்கவில்லை என்றால் மாட்டிக்கொள்கிறார்கள், மாயாட்ட மாட்டிக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் முரளி படிக்கனாலும் புத்தி எப்படி ஆயிடும் தெரியுமா, வேற மாதிரி ஆயிடும், பழைய உலகத்துக்கு போயிடும். அதனாலதான் பாபா சொல்றாரு, டெய்லி படிக்கணும், டெய்லி யோகா பண்ணணும், இல்லைன்னா தோல்வி அடைஞ்சிரும் மாயாட்ட. தூய்மை மட்டும் பயன்படுவதில்லை. இப்படி பல சன்னியாசிகள் கூட இருக்கிறாங்க. அதாவது தூய்மையா இருக்கிறேன், விகாரத்துல போல, அது மட்டும்லாம் பயன்படாது. அது மாதிரி எவ்வளவு சன்னியாசிகள் காட்டுக்கு போய் தூய்மையா இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியுது, அவங்களால மாயை வெல்ல முடியுதா, ஒண்ணும் பண்ண முடியல. அவர்கள் சன்னியாச தர்மத்தை விட்டு விட்டு குடும்பஸ்தர்களாக மாறிவிடுவார்கள். இப்ப இந்த காலத்துல நிறைய சன்னியாசிகள் வீட்டுக்கு வந்துறாங்க, திருமணம் செய்து கொள்கிறாங்க. இப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். நாம் நமது ராஜ்யத்தை எப்படி இழந்தோம், எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பது நினைவு இருக்க வேண்டும். நமக்கு நினைவுக்கு வரணும், நான் எப்படி தேவதை ஆனேன்,
நான் எத்தனை பிறவி எடுத்து வந்து நான் இப்படி ஆயிட்டேன், அதுவும் நினைவுல இருக்கணும். உலகத்திற்கே அதிபதி ஆகுங்கள் என இப்போது மீண்டும் பாபா நமக்கு சொல்றாரு. நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். பாபா சொல்றாரு, கண்டிப்பா நீங்க தூய்மையாகும். எவ்வளவு அதிகமாக பாபா நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூய்மையாகி கொண்டே போவீங்க. ஏன்னா புள்ளி புள்ளியை நினைக்கதான் அவர் மாதிரி ஆக முடியும். இங்க தேகத்தை நினைச்சோன்னா தூய்மையற்றவர்களா ஆயிடுவோம். தேகமே பாக்குறது தேகமா நினைச்சுக்கிட்டோம்னா தூய்மையற்றவரா ஆயிடுவான். எப்ப நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து பாபாவை நினைக்கிறோமோ அப்பதான் தூய்மையாயிட்டே போவோன்றாரு. ஏனென்றால் தங்கத்தில் அழுக்கு படிந்திருக்கிறது. நம்மளாம் சொக்க தங்கம்ன்றாரு பாபா. நீங்களாம் சொக்க தங்கம், நீங்க உங்கள அழுக்கு படிஞ்சிருச்சுன்றாரு. இத்தனை யுகம் யுகமா சுத்தி வந்தீங்கல்ல ஆத்மா, அழுக்காயிட்டீங்கன்றாரு. அது எப்படி போகும்? இப்ப அந்த அழுக்கு எப்படி போகும்னா, ஆத்மாவாகிய நாம் சதோப்பிரதானமாக இருந்தோம். 24 கேரட் கோல்டு மாதிரி இருந்தோம். பிறகு கீழே இறங்கி இறங்கி இப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டோம் என குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நல்லவங்க தான் கெட்டவங்களா மாறிட்டோன்றாரு. யாம் எப்படி மாறிவிட்டோம், நாம் எப்படி இருந்தோம் என பாபா தன்னை பற்றி கூறுவது கிடையாது. பாபா அவர் சொல்லிக்கிறது இல்ல, நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி ஆயிட்டேன். அவர் எப்பயுமே சொக்க தங்கமா இருக்கிறாரு. நம்மள மாதிரியா மாறுறாரு? எப்பயுமே சுகம் கொடுக்குறாரு, எப்பயுமே அன்பின் கடலா இருக்கிறாரு. அவர் வந்து பிறப்பிறப்புல வர்றதில்ல, நம்ம தான் மாறிட்டோம். மனிதர்களாகிய நீங்கள் தான் நாம் தேவதையாக இருந்தோம்னு சொல்றீங்க. பாரதத்திற்கு மகிமை இருக்கிறது அல்லவா? பாரதத்தில் யாரெல்லாம் வராங்க, என்ன ஞானம் கொடுக்கிறார்கள், இதை யாரும் அறியவில்லை. விடுவிப்பவர் எப்போது வருகிறார் என தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அதாவது ஒரு சக்கரம், அந்த சக்கர யுகத்துல மாட்டிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து நம்மளை வெளியே எடுக்கிறவர் ஒருத்தர் வராரு. அவர் எப்ப வராருன்னு தெரியணும் இல்லையா? அது கூட தெரியாது. பாரதம் பழமையானது என பாடப்பட்டு இருக்கிறது என்றால் பாரதத்தில் தான் அவதாரம் கூட நிகழ்ந்திருக்கும். மேலும் ஜெயந்தியும் பாரதத்தில் தான் கொண்டாடுறாங்க. சிவ ஜெயந்தி வெளிநாட்டுலயா கொண்டாடுறாங்க? பாரதத்தில் தான் கொண்டாடுறாங்க. அவசியம் பாரதத்துல தான் வந்திருப்பார் சிவன். நிச்சயமாக இங்கேதான் தந்தையும் வருகிறார். பாக்கியசாலி ரதம், பாகீரதன் என்றும் சொல்றாங்க. நிச்சயம் மனித உடலில் வந்திருப்பார் அல்லவா? நிச்சயம் அவரும் வந்து மனுஷ உடல்ல தான் வந்திருப்பார். பிறகு குதிரை வண்டியும் காண்பித்திருக்கிறாங்க. அதாவது இந்த கிருஷ்ணர் வந்து குதிரை வண்டியில உட்காந்துட்டு அர்ஜுனனுக்கு ஞானம் சொல்லதான் காமிச்சிருக்காங்க. கீதையில எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. கிருஷ்ணர் மற்றும் ரதத்தை காண்பித்துள்ளனர். என்னை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. இந்த ரதம்ன்றது கிருஷ்ணருடைய ஆத்மாவுடைய ரதம். அதுல வந்து சிவனும் வந்திருக்கிறாரு. அததான் அவங்க அப்படி காமிச்சிட்டாங்க. இப்போது பாபா இந்த பிரம்மா பாபா ரதத்தில் வருகிறார். இவருக்கு தான் பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகிறது என்று புரிந்து கொள்கிறீங்க. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு சித்திரத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. திருமூர்த்திக்கு மேலே சிவன், பிரம்மா விஷ்ணு சங்கரர், அந்த அதுக்கு மேல சிவனை காமிச்சிருக்காங்க புள்ளியா. அதாவது கடவுள் தான் செய்யறாரு. செய்பவர் செய்விப்பவர் கடவுள் தான். யார் மூலமா சேவிக்கிறாரு? பிரம்மா மூலமா பாலனை, பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசம் சேவிக்கிறார். இந்த சிவனின் அறிமுகத்தை யார் கொடுத்தது? பாபா தான் உருவாக்கினார் அல்லவா? பாபா தான் உருவாக்கியிருக்கார். இப்போது பாபா இந்த பிரம்மா என்ற ரதத்தில் வந்திருக்கிறார் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. 84 பிறவிகளுக்கு பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக ஆகிறார். அது எப்போது? பிரம்மாவிலிருந்து ஒரு நொடியில் விஷ்ணு ஆவது எப்போது என்பதையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பக்தி மாதத்துல ஒரு கோயில் இருக்கும். விஷ்ணு படுத்துட்டு ஒரு நாவில இருந்து அப்படியே ஒரு அப்படியே தொப்புள் கொடி மாதிரி மேல போகும். அதுல வந்து பிரம்மா உட்காந்துருப்பாரு தாமரையில. ஒரு வயசானவர் கையில சாஸ்திரம் வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அதாவது இந்த பிரம்மா பாபா உடல்ல சிவன் வந்து விஷ்ணு ஆகுறாரு. அப்புறம் விஷ்ணுல இருந்து 84 பிறவி எடுத்து திரும்ப வந்து பிரம்மாவாகிறாரு. ஆனா பிரம்மாவில இருந்து ஒரு பிறவிலே விஷ்ணு ஆயிடுறாரு. இதுதான் இதெல்லாம் நமக்கு புரிய வச்சிருக்காரு பாபா. இதுதான் பக்தி மார்க்கத்துல அப்படி காமிச்சிருக்காங்க. புத்தியில் கடைபிடிக்க வேண்டிய அதிசயமான விஷயங்கள் அல்லவான்றாரு. முதலில் பாபாவின் அறிமுகத்தை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாபாவை பத்தி தான் சொல்லணும். பாபா யாரு, பாடம் எடுக்கிறதே அவருதான்றதை புரிய வச்சாதான் ஆத்மாக்கள் நம்பி கேட்பாங்க முரளிய. நம்ம மாட்டுக்கும் ஞானத்தையே சொன்னோன்னா அதெல்லாம் அவ்வளோ அம்பு தைக்காது. பாபா சொல்றாருன்னு சொல்லும் போதுதான் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. பாரதம் நிச்சயம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தின் தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி இருப்பார். இந்த படங்கள் மிகவும் அற்புதமானது. புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அல்லவா? பாபாவிற்கும் ஆர்வம் இருக்குது, பிரம்மா பாபாவுக்கும். நீங்கள் இவ்வாறு சென்டர்களிலும் புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறீங்க. இங்கே நேரடியாக பாபா இருக்கிறார். பாபா ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் புரிய வைப்பதிலும் பாபா புரிய வைப்பதிலும் நிச்சயம் வித்தியாசம் இருக்குது. பாபா மீட்ல பாபா வந்து பேசுறாரு, அது எப்படி வித்தியாசமா இருக்குது? அவர் ஆத்மா உணர்வுல பரமாத்மா வந்து ஆத்மாக்களை பார்த்து புரிய வைக்கிறார். நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
நம்ம தேக உணர்வுல இருந்து மற்றவங்களை தேகமா பார்த்துன்னு புரிய வச்சோம்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து புரிய வைக்கும் போது தான் எல்லாருக்கும் புரியும். நம்ம புரிய வைக்கிறதும் பாபா புரிய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றாரு. ஆகவே நேரடியாக கேட்பதற்காக இங்கே வராங்க. அதனால்தான் பாபா மீட்டுக்கு போறாங்க மதுபன்ல போயிட்டு கேட்கும்போது அது ஒரு வித்தியாசம் இருக்கு. அங்க வந்து ஆத்ம உணர்வுல அந்த வைப்ரேஷன்ல நமக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகும். பாபாவுடைய திருஷ்டி பட்டாலே மாறிடும். நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்வு ரெஃப்ரெஷ் ஆகும். பாபா தான் அடிக்கடி குழந்தைகளே குழந்தைகளே என சொல்றாரு. நம்ம சொல்றோமா குழந்தைகளே நம்ம என்ன நம்ம ஞானம் சொல்லும் போது பாபா சொல்றாருன்னு சொல்லி சொல்றோம். ஆனா பாபா வந்து உண்மையிலே டைரக்டா வந்து குழந்தைகளே குழந்தைகளேன்னு சொல்லுவாரு. சகோதரருக்குள் பாபாவுடன் இருக்கும் அளவிற்கு நெருங்கிய உறவு இருக்காது. இப்ப நமக்கு ஒருத்தவங்க மற்றவங்களுக்குள்ளார அந்த அளவுக்கு நெருங்கிய உறவு இருக்காது. பாபாக்கும் நமக்கும் இருக்கிற மாதிரி இங்கே நீங்கள் பாபா முன்பு இருக்கிறீங்க. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திப்பதற்கு மேலா என்று சொல்லப்படுகிறது. பாபா நேரடியாக வந்து நமக்கு புரிய வைக்கிறார் என்றால் நிறைய போதை ஏறுகிறது. மதுபன்ல பாபா மீட்ல நம்ம வந்து ஞானம் கேட்கும்போது போதை ஏறும். எல்லையற்ற தந்தை கூறுகிறார் என்றால் அவர் கூறுவதை ஏற்காமல் இருப்பதா என நினைக்கிறாங்க. நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். பிறகு நீங்கள் 84 பிறகுகளை எடுத்து அழுக்காகி இப்ப இருக்கிறீங்க என்றார் பாபா. ஆனா அந்த அம்மா குளிப்பாட்டி தலை சீவி மேக்கப் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை போய் இந்த சேத்துல போய் விளையாடிட்டு எல்லா அலங்காரத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருவோம். அந்த மாதிரி பாபா நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புனார் அழகா. நம்ம என்ன பண்ணிருக்கோம் 84 பிறவி எடுத்து அழுக்காயின்னு உட்கார்ந்துருக்கோம். அந்த மீண்டும் நீங்கள் தூய்மையாக மாட்டீர்களா என ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார். இப்ப பாபா கேட்கிறாரு, நான் தான் ஏற்கனவே உங்களை தூய்மைப்படுத்தி தானே கொண்டு போய் விட்டேன். அதே மாதிரி திரும்ப தூய்மையாக மாட்டீங்களா, எனக்காக மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சிலர் பாபா உண்மையை சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. சிலரோ நாங்கள் ஏன் தூய்மையாக மாட்டோம் என உடனே கூறுகின்றார்கள். சிலருக்கு தெரியுது நம்ம தூய்மை ஆகலன்ட்டு, அதனால பாபா உண்மைதான் சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. சிலர் வந்து ஏன் பாபா நீங்க சொன்னா கேட்க மாட்டோமா அப்படின்றாங்க. என்னை நினைத்தால் உங்களுடைய பாவம் அழியும் என பாபா சொல்றாரு. நீங்கள் உண்மையான தங்கமாக மாறிவிடுவீர்கள். நான் அனைவருக்கும் பதித பாவன தந்தையாக இருக்கிறேன். பாபா புரிய வைப்பதற்கும் ஆத்மாக்கள் குழந்தைகள் புரிய வைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. யாராவது புதியதாக வராங்க என்றால் அவர்களும் யார் இவ்விடத்தின் மலர்களோ அவர்களுக்கு இவர்கள் சரியாக சொல்றாங்கன்னு தோன்றும். இவ்விடத்தின் உடையவராக இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்ம சொல்ற ஞானையா எல்லாருக்கும் புரிய மாட்டேதுன்னா யாரு சத்தியுகத்துல தேவதையா நடிச்சாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்றது ரைட்டுன்றது தெரியும். யார் தேவதையா நடிக்கலையோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆத்மாக்களாகிய நமக்கு தூய்மையாக மாறுங்கள் என பாபா கூறுகிறார் என புரிய வைங்கள். மனிதர்கள் தூய்மையாவதற்காக கங்கையில் கூட நீராடுறாங்க, குருவிடம் செல்றாங்க. ஆனால் பாபா தான் பதித பாவனர். பாபா ஆத்மாக்களிடம் நீங்கள் எவ்வளவு அழுக்காகி விட்டீர்கள். ஆகவேதான் பதித பாவனா வாருங்கள் என ஆத்மா நினைக்கிறது என சொல்றாரு. நான் கல்பகல்பமாக வருகிறேன் என பாபா சொல்றார். நம்மளை தூய்மைப்படுத்ததான் வராரு, கல்பகல்பமா வராரு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு. இது உங்களுடைய கடைசி பிறவி. தூய்மையாகுங்கள் என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றேன். இது ராவணனின் ராஜ்யம் அழிய போகிறது. தூய்மையாவதே முக்கியமான விஷயமாகும். இப்ப நம்ம எந்நேரம் வேணாலும் உலகம் அழிஞ்சிடும், நம்ம புது யுகம் வந்துடும், சொர்க்கம் வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தூய்மையாகணும்ல, அதுதான் முக்கியமான விஷயம்ன்றாரு. தூய்மையாயிட்டோம்னா ஜாலியா அந்த உடலை விட்டு இப்படி பறந்து பாபா கூட போயிடுவோம். சொர்க்கத்தில் விஷமே கிடையாது. யாராவது வந்தால் அவர்களுக்கு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைத்தால் அழுக்கு நீங்கிவிடும் என்று பாபா கூறுகின்றார் என புரிய வையுங்கள். கடவுளே வந்து சொல்றாரு, அவர் நினைச்சா தூய்மையாயிடலான்ட்டு சொல்றாருன்ட்டு சொல்லுங்க. மன்மனாபவ என்ற வார்த்தை நினைவிருக்கிறது அல்லவா? மன்மனாபவ ஞாபகம் இருக்கா? ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா பரமாத்மாவை நினைக்கணும். புள்ளியா நினைக்கணும். பாபா நிராகாரராக இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமும் நிராகாரராக இருக்கிறோம். தனியா தான் வந்தோம், தனியா தான் போவோம். அது உடம்பு இல்லாம வந்தோம், உடம்பு இல்லாம தான் போவோம். அந்த உடம்பு இல்லாத அதுதான் நான் நிராகாரா இருக்கிறேன். பாபாவும் நிராகார. அப்படி நினைவு செய்யுங்க. நாம் இந்த சரீரம் மூலமாக வந்து இப்ப கேட்கிறோம். பாபாவும் இந்த உடலில் வந்துதான் நமக்கு புரிய வைக்கிறார். பிரம்மபாபா உடல்ல வந்துதான் பாபாவும் புரிய வைக்கிறார். இல்லை என்றால் என்னை மட்டும் நினையுங்கள் என்று எப்படி சொல்வார்? தேகத்தின் அனைத்து உறவுகளையும் இப்ப விடுங்க. நிச்சயமாக இங்கேதான் வரார் பாபா. பிரம்மாவுக்குள் பிரவேசமாகிறார். இப்போது பிரஜாபிதா கண்கூடாக நடைமுறையில இருக்கிறாரு. இவர் மூலமாக பாபா நமக்கு இவ்வாறு கூறுகின்றார். இவருக்கு வந்து பிரஜாபிதா உடம்புல சிவபாபா கண்கூடா பிராக்டிக்கலா இப்ப வந்திருக்கிறார். இவர் மூலமா நமக்கு சொல்றது.
நாம் எல்லையற்ற தந்தையின் விஷயங்களை இப்ப ஏற்கிறோம். அவர் தூய்மையாகுங்கள்ட்டு சொல்றார். உலகத்துல நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாங்க, சன்னியாசியா இருக்கிறாங்க, அவங்களாம் அவங்களே இருக்கிறாங்க அந்த மாதிரி. அதாவது அவங்க மனசு சொல்லிச்சு, அதனால அப்படி இருக்கிறாங்க. ஆனா நம்ம கடவுள் சொல்லி அந்த மாதிரி ஆகிறோம் இல்லையா? பாபா நம்மளை தூய்மையாகுங்கன்றாரு, அதனால நம்ம அந்த மாதிரி ஆகிறோம். பதித்த தன்மையை விடுங்கள்னு சொல்றாரு. பழைய தேகத்தின் உணர்வை இப்ப விடுங்க, என்னை நினைத்தால் கடைசி நினைவுக்கு ஏற்ப நிலையை அடையலாம்ன்றாரு. இப்ப அவரை நினைச்சு அந்த பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா கடைசியில அவர் நினைவு வந்துடும். நீங்க லட்சுமி நாராயணன் ஆகிடுவீங்க. அவரை நினைச்சிட்டே சரீரம் விட்டோம்னா அப்ப லட்சுமி நாராயணன் ஆயிடுவோன்றாரு. பாபாவிடம் இருந்து பாராமுகமாக இருப்பதற்கான முக்கிய அவகனம் என்ன தெரியுமா? பாபாவை நினைக்காம வேறு பக்கம் நம்ம புத்தி போகிறதுக்கான முக்கிய அவகனம் என்ன தெரியுமா? ஒருவர் மற்றவரை பற்றி பரசிந்தனை செய்தலாகுன்றாரு. ஒருத்தவங்க மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது, இதுதான் நம்மளை பாபா நினைக்க விடாம பண்றது. தீய விஷயங்களை கேட்டல் மற்றும் சொல்லுதல். தீய விஷயங்களை கேட்கறது, அதவே மற்றவங்கள்ட்ட சொல்றது. நீங்கள் தீய விஷயங்களை கேட்கக்கூடாது என்பது பாபாவின் டைரக்ஷன் ஆகும். நீங்க யோசிங்க, இது ஸ்ரீமத்தா, இந்த விஷயம் நல்லதா? இப்ப ஞான ரத்தினங்கள்னா அதை போய் மற்றவங்க சொன்னா நல்லது. இந்த தீய விஷயம் மற்றவங்களை பத்தி விஷயங்களை கேட்கக்கூடாதுன்ட்டு பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு. இவர்களின் விஷயத்தை அவர்களுக்கு, அவர்களின் விஷயத்தை இவர்களுக்கு கூறுதல் கோல் முட்டுதல் ஆகுன்றாரு. இது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்களாம் யாரு? தேவதைகளா இருந்தவங்க. அப்ப தேவதைகள் கோழி முட்டுவாங்களா? கோழி முட்ட மாட்டாங்க இல்லையா? அதனால நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இச்சமயம் உலகத்தில் அனைவரும் விபரீத புத்தியுடராக இருக்கிறாங்க அல்லவா? ராமரை தவிர வேறு யாரை பற்றியாவது பேசுதல் கூட கோல் மூட்டுதல், புறம் பேசுதல் ஆகும். பேசுனா பாபா பத்தி பேசுங்க. ராமர்னா பாபா பத்தி பேசுங்க. வேற யாரை பத்தியா பேசுனீங்கன்னா புறம் பேசுதல் ஆகுங்காரு. இப்போது இந்த புறம் பேசுதலை விடுங்கள் என பாபா சொல்றார். நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் இப்ப சீதைகளே, நீங்கள் ஒரு ராமரை மட்டும் நினையுங்கள் என தெரிவிங்கள். நீங்கள் தூதுவர்கள், நம்மளாம் இறை தூதுவர்கள், என்னை நினைங்கள் போதும் என பாபா கூறுகிறார் என்ற செய்தியை மட்டும் சொல்லுங்க, மற்ற விஷயங்கள்லாம் பேசாதீங்க. அதாவது பாபா சொல்றாரு, அவர் நினைக்க சொல்றாரு, இது மட்டும் மற்றவங்க சொல்லுங்க, இதை தவிர மற்ற அனைத்தும் புறம் பேசுதல் ஆகுன்றாரு. இதை தவிர மற்ற எந்த ஒரு விஷயம் நீங்க பேசினாலும் எல்லாமே புறம் பேசுதல். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புறம் பேசுதலை விடுங்கள் என்று கூறுகின்றார். அனைத்து சீதைகளையும் ஒரு ராமருடன் தொடர்பு ஏற்படுத்துங்கள், உங்களின் தொழிலை இதுவே ஆகுன்றாரு. இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள்ன்றாரு. அவ்வளவுதான், தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் சத்தியுகத்திற்கு போக வேண்டும் என சொல்றாரு. இப்போது இந்த கலியுகத்தை விட வேண்டும். உங்களுக்கு வனவாசம் கிடைத்திருக்கிறது. இப்ப நம்ம இந்த கலியுகத்தை விடணும். ஏன்னா இப்ப இந்த முழு உலகத்தையே நம்ம சந்நியாசம் பண்றோம். சந்நியாசம் பண்ணிதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம். அதனால இப்ப வனவாசம் கிடைச்சிருக்குது. அதனாலதான் இந்த மகாபாரத ராமாயணத்துலதான் காட்டுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பாண்டவர்கள் காட்டுக்கு போவாங்க. ஒரு ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி காட்டுக்கு போவாங்க பாண்டவர்கள். அதே மாதிரி ராமரும் பாத்தீங்கன்னா காட்டுக்கு போறாரு 14 வருஷம் வனவாசம்ட்டு. அப்புறம் தான் அவருக்கு ராஜ்யம் கிடைக்கும். அதே மாதிரிதான் நமக்கும் இங்க வனவாசத்துல இருக்கிறோம், அப்புறம் ராஜ்யம் கிடைக்க போகுது. இப்ப கலியுகத்தை உடனுன்றாரு. காட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? காட்டிற்கு வனம் என்று பெயர். கன்யாவிற்கு திருமணம் நடக்கும்போது வனத்தில் அமருகிறார், பிறகு மாளிகைக்குள் செல்கிறார் இல்லையா? நீங்கள் காட்டில் அமர்ந்திருக்கிறீங்க, இப்போது மாமியார் வீட்டுக்கு போக வேண்டும். இப்ப நம்ம காட்டுல உட்காந்துருக்கிறோம், முள்காட்டுல உட்காந்துருக்கிறோம். இதுதான் நமக்கு டெஸ்ட் பேப்பர். இங்கதான் நிறைய டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாரு. அப்புறமா மாமியார் வீட்டுக்கு போகணும். இந்த பழைய தேகத்தை விட வேண்டும். ஒரு தந்தையை நினையுங்கள்ன்றாரு. இப்ப பாபா நினைச்சாதான் இந்த தேகத்தை, இந்த பாம்பை கூட விட முடியும். இங்கே பாம்பு தோல், இந்த சட்டை மாட்டிருக்கோம்ல, இந்த உடலை கூட இங்கேதான் விட்டுட்டு போனோம். ஒரு தந்தையை நினைங்கள். யாருக்கு விநாச காலத்தில் அன்பு புத்தி இருக்கிறதோ அவர்கள் மாளிகைக்குள் போவார்கள். மற்றவர்கள் விபரீத புத்தி இருப்பதால் வனவாசம் செல்வார்கள். காட்டில் வசிக்கிறாங்க. பாபா குழந்தைகளுக்கு விதவிதமாக புரிய வைக்கிறார். எந்த தந்தையிடமிருந்து எல்லையற்ற ராஜ்ய பதவி அடைந்திருக்கிறீர்களோ அவரை மறந்து விட்டீர்கள் என்றால் வனவாசத்திற்கு சென்று விட்டீர்கள் அர்த்தம்ன்றாரு. சொர்க்கத்துக்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்றாரு. அவரை மறந்தோன்னா அப்ப எங்க போவோம்? நம்ம காட்டுக்கு தான் போகணும். வனவாசத்துக்கு போவீங்கன்றாரு. வனவாசம் மற்றும் மலத்தோட்ட வாசம் ரெண்டுத்துல எது வேணும்னு கேட்கிறாரு. நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. பாபாவை நினைச்சா மலத்தோட்டம், பாபாவை நினைக்கலன்னா வனவாசம். எது வேணும்? பாபாவின் பெயரை தோட்டக்காரன், ஆனால் யாருடைய புத்தியிலாவது தோன்ற வேண்டும். பாரதத்தில் தான் நம்முடைய ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை. இப்போது வனவாசமாக இருக்கிறது. பிறகு மலத்தோட்டத்திற்கு செல்கின்றோம். நீங்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து நமது ராஜ்யத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம் என இருக்க வேண்டும். என்னுடன் அன்பு வையுங்கள், இருந்தாலும் மறந்து போகிறீர்கள் என பாபா கூறுகிறார். தந்தையாக என்னை எதுவரை மறப்பீர்கள் என பாபா புகார் செய்கிறார். பாபா நம்மள புகாரே பண்றாரு.
எது வரைக்கும் தான் என்னை மறந்துட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. பிறகு பொற்காலத்திற்கு எப்படி செல்வீர்கள்? என்னை மறந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க? நாம் எவ்வளவு நேரம் நினைத்தோம் என தன்னையே இப்ப கேளுங்க. இப்ப முழு நாளும் சாட்டு வைங்க. எவ்வளவு நேரம் பாபா நினைச்சா? நாம் நினைவு அக்னியில் இருந்தால்தான் விகர்மங்கள் அழியும். அதாவது அந்த நான் மற்றும் என்னுடைய பாபா பரந்தாமத்துல நான் புள்ளி, பாபா புள்ளி. அப்போ வந்து ஒரு அக்னி மாதிரி கிளம்பும், நெருப்பு மாதிரி. இந்த மாதிரி இடைவிடாத நினைவு இருந்துச்சுன்னா நம்ம பாவம் அழிஞ்சிடும். அதை தான் செய்ய சொல்றாரு. ஒரு தந்தையிடம் அன்பான புத்தியில் இப்ப இருக்க வேண்டும். எல்லோரையும் விட அற்புதமான மணவாளன் உங்களையும் அற்புதமாக இப்ப மாற்றுகின்றார். இந்த உலகத்துல இருக்கிறாங்கல்ல மனுஷங்க, இவங்கெல்லாம் என்னைக்கான நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து இருக்கும்போதே அழ வைப்பாங்க, இல்லை போய் அழ வைப்பாங்க. இவங்கள போய் நம்புறீங்களே? எல்லாரும் விட அற்புதமான மணவாளன் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. எப்பயுமே நம்ம கூடவே இருப்பாரு பாபா. பாபா விட்டுட்டு போக மாட்டாரு. உங்களையும் இப்ப அற்புதமாக மாற்றுகின்றார். 3ஆம் வகுப்பில் ஆட்டு மந்தைகளைப் போல பயணம் செய்தல் இங்கே 3rd கிளாஸ். இப்போ ரயில்ல வந்து ட்ரெயின்ல வந்து பயணம் பண்றீங்க. 3rd கிளாஸ்ல போயிட்டு ஆட்டு மந்தை மாதிரி பயணம் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஏசியில பயணம் பண்றது பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. ஏசியில பயணம் செய்தல் எங்கேன்னு கேட்குறாரு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. பாபாவை நினைச்சு சொர்க்கத்துக்கு போறது பிடிச்சிருக்கா, பாபா நினைக்காம நரகத்துல வந்து இந்த 1000 கோடி பேர்ல ஒரு ஆளா இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கின்னு இப்படி வாழ பிடிச்சிருக்கா, இல்லை போய் சொர்க்கத்துல 33 கோடியில 9 லட்சம் பேர்ல அப்படியே ஏசி கோச்ல பயணம் பண்றது பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. தங்க மாளிகை வைர வேடிரத்துல வாழ பிடிச்சிருக்கா, இல்லை இங்க இந்த கலியுகத்துல 1000 கோடி பேர்ல வாட்டு மந்த மாதிரி இதுல ஒரு ஆளா உட்காந்துன்னு காசு பணம் இல்லாம லோல் பட்டுன்னு லொங்கி அடிச்சு இங்க உட்காந்துருக்க பிடிக்கா, இல்லை அங்க போக பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இது அனைத்தையும் சிந்திக்கும் போது உங்களுக்கு ஆனந்தம் பொங்கும். இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ஆனந்தம் பொங்கும். நம்மள பாபா எங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு? நம்மள ஏசி கோச்சில கூட்டு போறாரு பாபா. நானும் பாபாவை நினைப்பதற்காக தலையை உடைத்துக் கொள்கிறேன் என இந்த பாபாவும் கூறுகின்றார். இந்த பிரம்மா பாபாவும் சொல்றார், நான் கூட பாபா நினைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும் கிருஷ்ணரா தான் ஆக போறாரு. இருந்தாலும் அவரும் முயற்சி செய்யறாரு பாரு. நான் கிருஷ்ணரா போன கல்பத்துல ஆன இந்த கல்பமும் கிருஷ்ணரா ஆகணும்னா, அந்த நிலையை அடையணும்னா பாபாவை எவ்வளவு நினைக்கணும். தலையை உடச்சிக்கிறேன், என்னை பார்த்துதான் எல்லாரும் மாறுவாங்க, நானே சரியில்லைன்னா எப்படி மற்றவங்களாம் மாறுவாங்கன்ட்டு அவ்வளோ முயற்சி செய்யறாரு. முழு நாளும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது பிரம்மா பாபாவுக்கும். குழந்தைகளாகிய நீங்களும் இந்த முயற்சி செய்ய வேண்டும். நம்மளும் அதே மாதிரிதான் முயற்சி செய்யணுன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள், தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாருக்கும் ஒரு ராமரின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் கூற வேண்டாம். யாருக்கும் ஒரு ராமரின் விஷயங்களை தவிர எந்த ஒரு விஷயமும் கூற வேண்டாம். ஒருவரை பற்றிய விஷயத்தை இன்னொருவரிடம் கூறுதல் மற்றவரை பற்றி சிந்தித்தல் கூட புறம் பேசுதல் ஆகும். இதை விட்டுவிட வேண்டும் சொல்றாரு. 2வது பாயிண்ட், ஒரு பாபாவுடன் அன்பு வைக்க வேண்டும். பழைய தேக உணர்வை விட்டுவிட்டு ஒரு தந்தை நினைவிலிருந்து தன்னை தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம், உள்ளடக்கும் சக்தி மூலமாக தவறையும் சரியென மாற்றி அமைத்து உலகை மாற்றுபவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. உள்ளடக்கும் சக்தினா நம்ம கரைச்சிடணும். என்ன விஷயங்கள் நடந்தனாலும் அதை வந்து நமக்குள்ளார கரைச்சிடணும். அது 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பாபா, அதுக்கு தான் நம்ம சக்தி வாங்கணும் பாபா கிட்ட. நமக்கு அந்த சக்தி இல்லைன்னா நம்ம அதிகாலையில எழுந்துச்சு உள்ளடக்கும் சக்தி பாபாட்ட வாங்கணும். அப்பதான் எல்லாத்தையும் நம்ம நமக்குள்ளார கரைச்சிடணும். அப்ப தவறையும் கூட சரியென மாற்றி அமைத்து உலகை மாற்றுபவர் ஆகுங்க வரதானம் கொடுக்குறாரு. பிறரின் தவறை பார்த்து தானும் தவறு செய்யாதீங்க. பிறர் தவறே செய்தாலும் நாம் நேர்வழியில் செல்வோம்ன்றாரு. அவரது தொடர்பால் மாறிவிடக்கூடாது. மற்றவங்க தவறு செய்யறாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் தவறு பண்ணனா அந்த தண்டனை நமக்கு வந்துடும் இல்லையா? அவ்வாறு மாறினால் அலட்சியம் செய்வதாகுன்றாரு. இப்போ பாபாவை அலட்சியம் பண்ணிட்டு நம்ம மற்றவங்களோட சேர்ந்துட்டு அவங்க தொடர்பால தவறு செய்யறோம்னா அது அலட்சியம்ன்றாரு. ஒவ்வொருவரும் நான் நேர்வழியில் மட்டுமே செல்வேன் என இப்ப பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை பிறர் தவறே செய்தாலும் அந்த நேரத்தில் உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். பிறரது தவறை கவனிப்பதை விட்டு அவருக்கு உதவி செய்வதில் கவனம் கொடுங்கள்ன்றாரு. இப்ப அடுத்தவங்க தவறு செய்யறாங்க, அதை சுட்டி காட்டி நம்ம அவங்க திட்டுறோம், இதெல்லாம் ஸ்ரீமத்தா அப்படி இப்படின்லாம் திட்டக்கூடாது. அவங்க எப்படி தவறு செய்யறாங்க, அதுல இருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது, அவங்களுக்கு எப்படி அன்பா புரிய வச்சு அதை மாத்தணும், அதுல வந்து நீங்க உதவி செய்யறதுல கவனம் கொடுங்க. அதாவது ஒத்துழைப்பால் நிரப்பி விடுங்கள்ன்றாரு. அப்போது உலக மாற்றத்துக்கான செயல்
சுலபமாக நிறைவேறும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தவற புரிஞ்சுக்கிட்டு மாறிட்டாங்கன்னா அவ உலக மாற்றத்திற்கான செயல் சுலபமாக நிறைவேறுன்றாரு. சொம்மானம் நிரந்தர யோகி ஆக வேண்டுமெனில் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை எல்லைக்கு அப்பாற்பட்டதாக மாற்றிவிடுங்கள் சொல்றாரு. பர்மனண்டா பாபாவை நினைக்கணும்னா இப்ப இந்த நான் எனதெல்லாம் புடிச்சு வச்சிருக்கோம்ல, இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் நான் எனது, இதுதான் நமக்கு மாயா வர ரூபம். மாயா வர வழி கேட்டே வாசலே தான். நான்ட்டு பேசுவோம், என்னதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் எல்லைக்குட்பட்ட நான் எனது. இதெல்லாம் அப்படியே எல்லைக்கு அப்பாற்பட்டதா மாத்திருங்க. நான்னா நான் ஆத்துமா, எனதுன்னா என்னுடைய பாபா. அவ்வளவுதான். நான் பரிஸ்தா மேல பறந்துட்டு இருக்கேன், எனக்கும் இங்க கீழே இருக்கிற விஷயத்துக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு பாபா நினைவுல அப்படியே இருங்க. நான் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை எல்லைக்கு அப்பாற்பட்டதா மாத்திருங்க அப்படின்றாரு. அவ்யக்த சமிஞை. ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள். நிகழ்காலத்துக்கேற்ப ஃபரிஸ்தாவின் முழுமை நிலை மற்றும் பாப்சமா நிலைக்கு அருகே வருகின்றீர்கள். அவ்வாறே தூய்மையின் பரிணாமமும் அதிநுட்பமாகிக் கொண்டே இப்ப செல்கிறது. இப்ப நிகழ்காலத்துல எல்லாரும் ஃபரிஸ்தா மாதிரி மாறிட்டு வரோமா, பாப்சமா நிலைக்கு அருக வந்துட்டோன்றாரு. அதனால தூய்மையின் சக்தி பரிணாமமும் இப்ப நுட்பமாகிட்டே போகுது. பிரம்மச்சரியம் மேற்கொள்வது மட்டும் தூய்மை கிடையாது. பிரம்மச்சரியத்துடன் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயலிலும் அடி மீது அடி வைக்கிறது தான் பிரம்மாச்சாரி ஆகுங்கள் சொல்றாரு. அதுதான், அதாவது தூய்மையா இருக்கிறது மட்டும் விகாரத்துல போகாம இருக்கிறது அது பிரம்மச்சரியம். அது மட்டும் தூய்மை அல்ல, பிரம்மா பாபாவின் அடி மேல அடி எடுத்து வைக்கிறது தான் பிரம்மாச்சாரி ஆகுங்கள் சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பகவான். நன்றி.